ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். அது ஜப்பான் பெண்கள் யூஸ் பண்ணுறது. உருளைக்கிழங்கும் அதுக்கு தேவையான பொருட்கள், பாலும் மஞ்சப்பொடியும் தான். அது தோல் எடுத்து நம்ம துருவிக்கிறலாம். நல்லா துருவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒயிட் ஆயிடுவீங்க. ஸ்கின்னு மங்கு இதெல்லாம் போயிடும். பாலை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ நாட்டு பாலாக இருந்தால் பரவாயில்ல, நல்லா இருக்கும், வெண்ணெய் இருக்கும். நான் பாக்கெட் பால் தான் கொஞ்சம் வெண்ணெய் இருக்கிறது வாங்கியிருக்கேன். பாருங்கள், கொதிச்சிருச்சு. கொதிக்கவும் நம்ம உருளைக்கிழங்கு துருவி வச்சுருந்ததை போட்டுடலாம். நல்லா வேகட்டும். வெந்த விட்டி நம்ம மஞ்சப்பொடியை போட்டு இறக்கிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். மஞ்சப்பொடியை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கை கால் எல்லாத்துக்கும் கூட அப்ளை பண்ணலாங்க. பாருங்க, பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெடியாக அடிச்சுக்கலாம். பேஸ்ட் மாதிரி வந்துடும். ரெடியாக அடிச்சுட்டு வந்துடுறேன் நான். கைக்கு அப்ளை பண்ணி நல்லா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், எப்படி ஒயிட் ஆயிரும். நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு அப்போயே ரிசல்ட்டு தெரியும். இது மாதிரி வாரத்துக்கு ஒரு 2 தடவை நீங்கள் பண்ணிகிட்டே வந்துறீங்கன்னா உங்கள் ஸ்கின் ஒயிட் ஆயிரும். பாருங்கள், டிஃப்ரெண்ட்டு தெரியும் இதிலே. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ப்ளீச்சிங் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கும் நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். உங்களுக்கு பாருங்கள், மேலேயும் கீழேயுமே டிஃப்ரெண்ட்டு தெரியும் எப்படி இருக்குன்னு. நான் அப்ளை பண்ணதுக்கும் அதுக்கு மேலே இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு பாருங்கள், ஃபேஸ் மாதிரி பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. பாய்.